அதிகப்படியான பேர் கல்யாணம் ஆகாம இருக்கவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1994 பிறந்தவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டு இன்னும் திருமணம் ஆகாம இருக்கிறவங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பத்துல சனி இருக்காரு. இதுல கடக லக்கணத்துக்கு 7ஆம் இடத்ததிபதி 8ல மறைஞ்சதுனாலையும், சிம்ம லக்கணத்துக்கு 6 கூடையவன் 7ல போனதுனால திருமண வாழ்க்கை என்பது இவங்களுக்கு எட்டாக்கனியாக இருக்கு. அதே சமயத்துல கன்னி லக்கணத்துக்காரவங்க, மகர லக்கணத்துக்காரவங்களுக்கு திருமணத்துல பிரச்சனை இருக்கு. இவங்களும் இதுல வந்து பாதிப்படைஞ்சவங்களாக இருக்காங்க. ஏற்கனவே திருமணமானவங்க குழந்தை பாக்கியத்திலேயோ அல்லது கணவன் மனைவி சண்டை சச்சரவுனாலேயோ மனவேதனையோட இருக்காங்க. இந்த முக்கியமாக இந்த தகவல் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 1994 பிறந்தவங்க இந்த நிகழ்வை பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க, எப்படி கல்யாணம் ஆகும், எந்த கோயிலுக்கு போனா கல்யாணம் ஆகும் அப்படின்ற கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்குத்தான் நம்ம காகபுஜண்டரோட இருக்கிறோம். காகபுஜண்டர் சிவ சமாதி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்க போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதுக்கு அடுத்து கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் கரூர் மாவட்டத்தில் இருக்கு. அங்க வந்து நீங்க கேட்டீங்கன்னாவே இல்ல நெட்ல போட்டீங்கன்னாவே கிடைக்கும். இந்த கோயிலுக்கு 2 கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தடைப்பட்ட திருமணங்கள் உங்களுக்கு நல்லபடியா திருமணமாகி நல்ல சீரு சிறப்போட இருப்பீங்க. முக்கியமான தகவல், நிறைய பேர் கல்யாணம் ஆகாம வாழ்க்கையை இழந்துகிட்டு இருக்காங்க. நீங்க கல்யாணம் ஆன 1994 சண்டை சச்சரவுனால மனவேதனையில ரொம்ப பிரிய வேண்டிய சூழ்நிலைகளையும் இருக்கீங்க. இதெல்லாம் விட்டு கொடுத்து போய் நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போனீங்கன்னா தான் இந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 1994 பிறந்தவங்க உங்களோட யார் ஆணாக இருந்தா பெண்ணிட்ட விட்டுட்டு போங்க, பெண்ணாக இருந்தா ஆண் கிட்ட விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் திருமண வாழ்க்கை சிறப்படையும். இல்லாட்டி அது பிரிவினையை தரும். இந்த மாதிரி பிரியாம இருக்கிறதுக்கு காகபுஜண்டரையோ கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டு வர்றது, வணங்கிட்டு வர்றது உங்க வாழ்க்கையை மீண்டும் மேம்படுத்தும். நல்ல ஒரு வாழ்க்கையை தரும். சிறப்பு.